ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் லைஃப் அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயத்தை எழுதின ரைட்டர் அவங்க நேம் பார்த்திங்கன்னா ஹென்ரி வேன் டைக். ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஓகே, ஸோ இவங்க நிறைய போயட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃபேமஸான போயம் தான் இந்த லைஃப் அப்படிங்கிற போயம். ஓகே, ஸோ இந்த போயத்தோட மீனிங்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கு முன்னாடி இதை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஜென்ரலாக இது வந்து எல்லாத்துக்கும் தெரியக்கூடியதான். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் நம்ம அதாவது எல்லாருமே ஒரு எய்மோட வாழணும். ஓகே, ஸோ நமக்கு ஒரு எய்ம் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 10th படிக்கணும்னா நம்ம 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். 12th படிக்கணும்னா 12th நல்ல ஸ்கோர் மார்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி சப்போஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் வந்து எதாவது அச்சீவ் பண்ணணும், அல்லது நான் என்னோடய எய்ம் நான் வந்து இப்படி ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் இருக்கிறதுனால அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பற்றி எதுவுமே நம்ம திங்க் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை நம்ம எய்மை நோக்கி என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, எப்போ நம்ம வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ண தண்டியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் இந்த போயத்தில் இப்போ வந்து நம்ம அந்த லைஃப் அப்படிங்கிற போயத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போயத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு 1 by 1 அந்த லைனை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் with forward face and unreluctant soul, not hurrying to nor returning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in the fear for what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the coast and hope the road's last turn will be the best. ஸோ இதுதான் இந்த போயம். இப்போ இந்த போயத்தோட மீனிங்கை வந்து நான் அதை ஒவ்வொரு லைனையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ அதாவது இந்த போயட் அவர் என்ன சொல்லுதாருன்னா, என்னோடய வாழ்க்கையை வருஷம் வாழ விடுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளோட லைஃபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம என்ன பண்ண என்ஜாய் பண்ணி நல்லா வாழ வேண்டும். ஓகே, வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரெலுக்டன்ட் சோல். ஸோ அதாவது ஒரு விருப்பத்துடன், ஓகே, நம்ம வந்து ஒரு ஏமை நோக்கி போகிறோம்னா அந்த இதை நோக்கி என்ன பண்ணணும், அந்த ஃபார்வர்டு ஃபேஸ் அதை நோக்கி அப்படி போய்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விருப்பத்துடன், ஓகே, விருப்பம் இல்லாமல் போகக்கூடாது, வித் வில்லிங்னஸ். ஓகே, அது வந்து விருப்பத்தோடு என்ன பண்ணோம்னா தயக்கம் இல்லாமல் ஒரு தயக்கமற்ற ஆத்மாவுடன் நம்ம வந்து அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, நாட் ஹரிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ அவசரப்படக்கூடாது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹரியப். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதான் நாட் ஹரிங் டு, அதாவது ஹரியப்னா வேகமாக, அவசரப்படாமல், அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் நம்மளுடைய அதாவது ஒரு ப்ராவர்பே உண்டு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே மெதுவாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக அதே தான் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. அதாவது அவசரப்படாமல் நம்ம ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எய்மில் இருந்து என்றைக்கும் என்ன பண்ணணும், டேன் பண்ணக்கூடாது. ஐயோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ அதனால் நான் இதிலேருந்து விலகிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இன்னொரு ப்ராவர்புமே உண்டு, நோ பெயின் நோ கெயின். ஓகே, ஸோ நம்ம வந்து என்றைக்குமே கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி தான் இப்போ வந்து இந்த வேலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமை நோக்கி அதுலேருந்து விலகக்கூடாது. கோலுக்கு ரீச் ஆகணும், அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க, நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். ஸோ அதாவது கடந்த காலத்தில்
இந்த டீம் பாஸ்ட். ஸோ எந்த நமக்கு நம்ம முன்னாடி உள்ள வாழ்க்கையில் ஏதோ நமக்கு நிறையா திங்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அதில் நிறையா கஷ்டங்கள் வருத்தங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது மார்னிங்னா புலம்புதல், அதில் வருத்தப்படுதல், அந்த மாதிரி டிஸ்அப்பியருங்கிறது மறந்து, அதாவது அப்படி மறைஞ்சி போகிறது. ஓகே, டிஸ்அப்பியர், அவன் வந்து டிஸ்அப்பியர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்அப்பியர் அந்த மாதிரி இந்த கலந்த கடத்தில் நடந்த திங்ஸை நினச்சி வருத்தப்படாமல். ஓகே, ஸோ எது, அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, பாஸ்ட்டில் என்ன நடந்தோ அதை பற்றி வருத்தப்படாமல். அதேமாரி இந்த டீம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் இன் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல். அதாவது அது மாதிரி ஃப்யூச்சரை பற்றியும், அதாவது ஃப்யூச்சர் நம்ம வந்து ஒரு எய்மை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா அதில் வந்து சம்டைம் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், எதாக இருந்தாலும் அதை பற்றி பயப்படாமல் ஐயோ என்ன நடக்கும் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து அந்த எய்மை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹாப்பி ஹார்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட். அதாவது நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அதாவது நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை ஹாப்பியாக, அதாவது யூத்தாக இருந்தாலும் சரி, அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி. ஸோ யூத்னா நம்ம இந்த யங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, கொஞ்சம் வயசு பையங்க. ஏஜ்னா ஓல்டு பர்சன். ஸோ என்னோடய வாழ்க்கை அவர் என்ன சொல்லுறாருன்னா, நான் யூத்தாக இருந்தாலும் சரி, ஓல்டாக இருந்தாலும் சரி, என்னோடய ட்ராவல் நான் வந்து அதோட ஹாப்பியான இதயத்துடன் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லுதாங்க. ஓகே, ஸோ அதுமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி த ஜாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ மலையாக இருக்கலாம், அதாவது பள்ளமாக இருக்கலாம், அது ரஃப்பாக இருக்கலாம், ஸ்மூத்தாக இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம ஜேர்னி, ஓகே, நம்ம ட்ராவல்ஸ் வந்து ஜேர்னினா அதாவது பயணம், ஓகே, அது வந்து ஜாயாக இருக்கணும். ஸோ எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஹாப்பியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி நான் வந்து சின்ன பையனாக இருக்கையில் என்னென்ன தேடிக்கிட்டே இருந்தனோ அதைத்தான் இப்போ வர தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுதாரு. ஸோ அவர் அப்படி என்னத்தை தேடினாரு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்டு எ க்ரோன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்வென்ச்சர்னால் அதான் ரொம்ப ரிஸ்க் எடுக்குது. ஓகே, அதாவது ரொம்ப அதாவது பயங்கரமாக ரிஸ்க் எடுக்குது. அது மாதிரி க்ரோன். ஸோ அதாவது எதை தேடி போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போகிறாங்க, ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி தேடி போகிறாங்க. அதே மாதிரி புகழ், ஓகே, ஃபெயின். ஸோ க்ரோன்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீடம். ஓகே, ஸோ அந்த கிரீடங்க மீனிங் வந்து புகழ், அதாவது புகழ். ஸோ இந்த மாதிரி இதை தேடி போகிறாங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மை ஹார்ட் வில் கீப் இந்த கரேஜ் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ அதாவது அதாவது என் ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கு தேடக்கூடியதில் நம்ம வந்து சில கஷ்டங்கள் வரும். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ஹார்ட் வந்து அப்படி என்ன பண்ணுது, அதை வந்து அப்படி தக்க வைத்து கொள்ளுது. அந்த உடம்புல வந்து அந்த ஹார்ட்டில் வந்து அதை வந்து தக்க வைக்கிறது. ஓகே, ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேன் வில் பி த பெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எந்த ரோட்டில் எந்த ஊருக்கு போனாலும் சரி அட் லாஸ்ட்டில் வந்து நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி தான் அதாவது நம்ம எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம லாஸ்ட்டில் ரீச் ஆகக்கூடியது வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா பெஸ்ட்டாக இருக்கணும், அது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து சொல்லி முடிக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த போயத்தோட மீனிங். நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள்.